Assalamu alaikum. Hope you all are doing good. So, இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம். இன்றைக்கி வீடியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ஒரு வித்தியாசமான அரேபியன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக கல்ஃப் கண்ட்ரீஸில் ரொம்ப ஃபேமஸான ஃபத்தீர் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுலேயும் முக்கியமாக ஓவன் இல்லாமல் ஈஸியாக ஸ்டவ்வில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக வேண்டி அரை கப் அளவுக்கு இளம் சூடான ஃப்ரெஷ் மில்க் எடுத்திருக்கிறேன். அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் 4 கப் மாவில் செய்ய போகிறேன் அப்படிங்கிறதுனால 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதை விட குறைவாக மாவு சேர்க்குறதா இருந்தால் இதோட அளவுகள் எல்லாத்தையுமே குறைச்சி சேர்த்துக்கொள்ளுங்க. அண்ட் இது ஆக்டிவேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனியும் சேர்த்து இதை நல்லா இது மாதிரி ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 இல்லாட்டி 3 நிமிஷத்துக்கு மூடி நம்ம ரெஸ்ட் பண்ண வச்சுட்டோம் அப்படின்னா அது ஈஸியாவே நமக்கு ஆக்டிவேட் ஆகி கிடைச்சிரும். 4 கப் அளவில் கோதுமை எடுத்திருக்கிறேன். கிட்டத்தட்ட அரை கிலோ கோதுமை எடுத்திருக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் சரியாக பார்த்தீங்கன்னா 1.5 டீஸ்பூன் வர அளவுக்கு தான் உப்பு சேர்த்துருக்கிறேன். நீங்கள் எடுக்கிற மாவை பொறுத்து உப்போட அளவை பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக அரை கப் அளவுக்கு அதாவது 125 மில்லியில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதுவே நீங்கள் 2 கப் மாவு எடுத்தீங்க அப்படின்னா 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்தாலே தாராளமாக போதும். இது எல்லாத்தையுமே சேர்த்து வீடியோவில் பார்க்குற மாதிரி நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா ஈஸ்ட் நல்லா இது மாதிரி ஆக்டிவேட் ஆகினதுக்கு அப்புறம் கைகளால் நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா சில ஈஸ்ட் வந்து கட்டியாகி இருக்கும் இல்லையா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் கைகளால் இது மாதிரி கரைச்சி விட்டதுக்கு அப்புறமா மாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து இது மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. இந்த மாவு பிசைகிறதுக்காக வேண்டி இளம் சூடான ஃப்ரெஷ் மில்க் தான் எடுத்திருக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் ஃப்ரெஷ் மில்க் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக இளம் சூடான தண்ணியிலேயே இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பட் அதுக்கு பதிலாக மாவோட சேர்த்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கொள்ளுங்க. இதுவே நீங்கள் 2 கப் அளவில் மாவு பிசைய போகிறீங்க அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கொள்ளுங்க. ஸோ நீங்கள் மில்க் பவுடர் சேர்த்தாலும் இந்த மாவோட பதம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இதே மாதிரி நல்ல சாஃப்டாகவே கிடைக்கும். ஸோ சரியாக பார்த்தீங்கன்னா இந்த மாவுக்கு கிட்டத்தட்ட 1.5 கப் அளவில் நான் ஃப்ரெஷ் மில்க் சேர்த்துருக்கிறேன். இது மாதிரி மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா உங்களோட ஒர்க்கிங் ஏரியாவில் நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி மாவை நல்லா இது மாதிரி பிசைஞ்சு, அதாவது பேக்கரிலாம் பார்த்தீங்கன்னா பன் செய்கிறதுக்காக வேண்டி மாவை பிசைவாங்க இல்லையா? அதே மாதிரி பிசைஞ்சால் மட்டும்தான் நம்ம செய்ய போகிற ஃபத்தீர் சூப்பர் சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு மாவை நல்லா ஹார்டாக பிசைஞ்சு எடுக்கிறீங்களோ அப்போ தான் இது மாதிரி சாஃப்டான மாவு உங்களுக்கு கிடைக்கும். இதை நம்ம ரெஸ்ட் பண்ண வைக்கிறதுக்காக வேண்டி மாவு பிசைஞ்ச பவுல்லையே கொஞ்சம் போல் ஆயில் தடாவி இந்த மாவை வச்சுக்கலாம். முக்கியமாக மாவோட மேல் பகுதி காயாமல் இருக்கிறதுக்காக வேண்டி லேசாக ஆயில் தடாவி கொள்ளுங்க. அப்படி இல்லாட்டி பட்டர் பூசி கொள்ளுங்க. ஸோ இது மாதிரி நல்லா ஆயில் தடவினதுக்கு அப்புறமா இந்த பவுலை வந்து ஒரு மூடி போட்டோ அப்படி இல்லாட்டி ஒரு டவலாலேயோ ஒரு துணியாலேயோ நல்லா கவர் பண்ணி சரியாக 1 ஹவருக்கு ரெஸ்ட் பண்ண வச்சு எடுத்துடலாம். உங்களுக்கு வீட்டில் இருந்தே நீங்கள் ஆசைப்படுற எல்லா பொருளையும் ஆன்லைனில் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்காக தான் பெஸ்ட் ஒன் மார்க்கெட் இருக்கிறாங்க. எங்கள்கிட்ட எல்லா வகையான துணிகளும், அபாய ஐட்டம்ஸ், கிச்சன் ஐட்டம்ஸ், ஸ்லிப் ஐட்டம்ஸ் இப்படின்னு எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் விற்கிறாங்க. அதிலே முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இவங்கள்கிட்ட ஆன்லைனில் இருந்தே உங்களுக்கு வாங்க முடியும். கொடுக்குற காசுக்கு எந்த ஒரு குறைவும் இல்லாத தரமான பொருட்களாக உங்களோட வீட்டுக்கே அனுப்பி வைப்பாங்க. நீங்கள் இலங்கையில் எங்கே இருந்தாலும் நீங்கள் ஆசைப்படுற பொருளை உங்களோட வீட்டுக்கே அனுப்பியும் வைப்பாங்க. ஸோ இப்போவே அவங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே அவங்கக்கிட்டே ஆர்டர் எடுத்து 2-3 நாள்லே உங்களோட வீட்டுக்கு வந்து சேர்கிற மாதிரி ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போவே அவங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணி கொள்ளுங்கள். அவங்களுடைய ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க.
ஃபத்தீர் ஃபில்லிங் செய்கிறதுக்காக வேண்டி 300 கிராம் சிக்கனை இது மாதிரி உப்பு போட்டு வேக வச்சு துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. 3 மீடியம் சைஸ் உள்ள வெங்காயத்தை இது மாதிரி தின்னாக ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கேப்சிகம் ஒரு மீடியம் சைஸை நல்லாவே குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். ஃபில்லிங்ஸ் பார்க்குறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெட் கலர் கேப்சிகமும் மீடியம் சைஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் ஏதாவது ஒரு கேப்சிகம் சேர்த்துக்கொள்ளுங்க. சட்டி சூடாகினதும் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கொள்ளுங்க. ஆயில் லேசாக சூடாகிட்டு வரும்போது நாம் எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சிக்கனுக்கு பதிலாக உங்களுக்கு பீஃப் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எதில் விருப்பமோ நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபில்லிங்ஸை செஞ்சுக்கொள்ளுங்க. சிக்கனை வந்து டீப் ஃப்ரை பண்ணாமல் லேசாக 2 நிமிஷத்துக்கு இது மாதிரி கொஞ்சமாக வதக்கி எடுத்தாலே தாராளமாக போதும். கைவிடாமல் கிளறிட்டே இடுங்க, அப்படி இல்லாட்டி அடிப்பிடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் எல்லாத்தையுமே அது கூட சேர்த்து வெங்காயம் வேகிறதுக்காக லேசாக உப்பும் சேர்த்துக்கொள்ளுங்க. இது மாதிரி 2 நிமிஷத்துக்கு வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கலாம். வெங்காயத்தோட கலர் மாறினதுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்கிற கேப்சிகம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையுமே 1 நிமிஷத்துக்கு இது மாதிரி வதக்கி எடுத்துக்கொள்ளுங்க. ரொம்ப கேப்சிகம் வேகணும் அப்படின்னு அவசியம் இல்லை, சாதாரணமாக 1 நிமிஷத்துக்கு இது மாதிரி கிளறினாலே போதும். இதுக்குரிய மசாலா பவுடர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு கட்டர் தூள். எப்போவுமே நீங்கள் இது மாதிரி ஃபில்லிங் செய்யும் போது உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற அளவு மிளகாய் தூள் கட்டர் தூளை நீங்கள் கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். சின்னவங்க சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் கொஞ்சமாக தான் காரம் சேர்த்துக்கிட்டேன். ஸோ அது எல்லாத்தையுமே இது மாதிரி லேசாக மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா சரியாக 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. ஃபைனலாக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சோஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது மாதிரி டொமேட்டோ சோஸ் சேர்த்து இந்த ஃபில்லிங்ஸ் செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு சின்ன ஸ்வீட் ஃப்ளேவரோட இந்த ஃபில்லிங்ஸ் வந்து அட்டகாசமாக இருக்கும். ஸோ இதே மெத்தடில் இந்த ஃபில்லிங்ஸை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. மாவோட சைஸ் நம்ம வச்சதை விட கொஞ்சம் பெருசாகவே வந்திருக்குது. நம்ம சேர்த்துருக்கிற ஈஸ்ட் பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்கிறதுனால டபுள் சைஸில் வராது. ஏன்னா 4 கப் மாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் அப்படிங்கிறது மிக குறைவு. பொதுவாக நம்ம பன் செய்கிறோமா இருந்தால் 2 கப் மாவுக்கு தான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்துக்கோம் இல்லையா. ஸோ இந்த ஃபத்தீரில் வந்து எந்த ஒரு ஈஸ்ட் தன்மையும் இல்லாமல் சாப்பிடும்போதும் இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம எடுத்திருந்த மாவை இது மாதிரி நல்லா தட்டினதுக்கு அப்புறமா இதை 4 பகுதியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 4 கப் மாவு சேர்த்து தான் சரியாக 4 பகுதியாக கட் பண்ணுறேன். இதுவே நீங்கள் 2 கப் மாவுல இது செய்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் 2 பங்காவே கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு பங்கையுமே வீடியோவில் காட்டுற மாதிரி நல்ல உருண்டை ஷேப்பில் பிடிச்சி எடுத்துக்கொள்ளுங்க. பொதுவாக நம்ம பன் செய்யும்போது எப்படி மாவை நல்லா உருண்டையாக்கி எடுப்போமோ அதே மெத்தடில் எடுத்தாலே போதும். நல்லா இது மாதிரி நீங்கள் உருண்டையாக எடுத்தால் தான் மாவு தட்டும் போது நல்ல வட்ட வடிவமான ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நான் அவன் இல்லாமல் ஸ்டவ்வில் செய்ய போகிற ஃபத்தீருக்கு இது மாதிரி வட்ட வடிவமான ட்ரே எடுத்திருக்கிறேன். அதுக்கு கீழ்ப்பகுதியிலையும் அதே மாதிரி பேக்கிங் பேப்பர்லையும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நல்லாவே ஆயில் போட்டிருக்கிறேன். அப்போதான் கீழே அடிப்பிடிக்காமல் அதே மாதிரி ஒட்டி பிடிக்காமல் சூப்பராக நமக்கு கலண்டு வரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் செய்யும் போதும் ஆயில் அப்படி இல்லாட்டி பட்டர் பூசி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ நம்ம செஞ்சு வச்சிருக்கிற மாவில் இது மாதிரி ஒரு பங்கை எடுத்து நல்லாவே தட்டி எடுத்துக்கலாம். நான் எடுத்திருக்கிற ட்ரே வந்து வட்ட வடிவம் அப்படிங்கிறதுனால சரியாகவே வட்ட ஷேப்லேயே இந்த உருண்டையை வந்து நல்லாவே தட்டி எடுத்துக்கிறேன். மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா இது மாதிரி தட்டும் போது உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்காது, ஈஸியாகவே செஞ்சிடலாம். நீங்கள் ட்ரேக்கு எடுத்த அளவு படியே இந்த மாவையும் அதே அளவில் தட்டி எடுத்துக்கொள்ளுங்க. இது மாதிரி கேர்ஃபுல்லாக ஒட்டிப்படாமல் உங்களோட கைகளால் எடுத்ததுக்கு அப்புறமா இது மாதிரி கேக் ட்ரேயில் கீழ்ப்பகுதிக்கு நம்ம ஷேப் பண்ணி போட்டுக்கலாம். ட்ரேக்கு நாம் அதிகமாக ஆயில் சேர்த்துருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா மாவோட ஓரப்பகுதி அப்படியே உள்ளுக்கு வர பார்க்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்லா விரல்களால் இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டு கொள்ளுங்க. அதுக்கப்புறமா ஒரு ஃபோர்க் ஸ்பூன் வச்சு இந்த கீழ் பகுதியை ஃபுல்லாகவே நம்ம பிட்ஸாக்கெல்லாம் எப்படி இந்த மாவை குத்தி வைப்போமோ அதே மாதிரி ஒரு ஃபோக்கால் லேசாக இது மாதிரி குத்தி கொள்ளுங்க. மாவு வந்து வேகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம செஞ்சிருக்கிற ஃபில்லிங்ஸை வந்து இது மாதிரி போட்டுக்கலாம்.
மாவுல எல்லா பகுதியிலையுமே ஈவனா ஃபில்லிங்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. மேலே டாப்பிங்க்கு பார்த்தீங்கன்னா சீஸ் வச்சுக்கிறேன். கட்டாயம் சீஸ் வைக்கணும் அப்படின்னா அவசியம் இல்லை. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் சீஸ் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி மொசரல்லா சீஸ் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இது மாதிரி செட் பண்ணதுக்கு அப்புறமா இன்னும் ஒரு உருண்டையை நம்ம இதே ஷேப்பில் அதே அளவில் தட்டி எடுத்துக்கலாம். மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு நிமிஷத்துலேயே நம்ம இது மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப ஹார்டாகவே இருக்காது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது இவ்வளோ சாஃப்டாக இந்த மாவு செய்யலாமா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஸோ தட்டின மாவை இது மாதிரி 2 கைகளாலையும் கீழே ஒட்டாத மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. முக்கியமாக இந்த ஷேப் வந்து மாறாத மாதிரியே நீங்கள் இதுக்கு மேலே போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம செய்ய போகிற ஃபத்தீட ஷேப் ரொம்ப அழகாக கடையில் வாங்குற மாதிரியே கிடைக்கும். நீங்கள் பொதுவாக இன்டர்நெட்டில் ஃபத்தீர்னு நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணி பார்த்தாலே அழகான வட்ட வடிவத்தில் உள்ளுக்கெல்லாம் ஃபீலிங்ஸ் வச்ச மாதிரி இருக்கும் இல்லையா? நீங்கள் எக்ஸாக்டாக வீட்டில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் அதே மாதிரி இதே மெத்தடில் செஞ்சு எடுத்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம கீழே போட்டிருக்கிற மாவையும் மேலே போட்டிருக்கிற மாவையும் இது மாதிரி லொக் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். வீடியோவில் பார்க்குற மாதிரியே கீழ் மாவை நல்லாவே லேசாக இழுத்துட்டு மேல் மாவை உள்ளுக்கு வச்சு இது மாதிரி விரல்களால் ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அது ஈஸியாகவே லொக் ஆகிரும். பார்க்குறதுக்கு வேணால் இது கஷ்டமாக இருக்கலாம். நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபத்தீரை செய்யும்போது இந்த டிப்ஸையும் நீங்கள் ஈஸியாகவே செஞ்சுருவீங்க. கண்டிப்பாக இதே மெத்தட்லேயே நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓரம் எல்லாத்தையுமே லேசாக ப்ரெஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா மேல் பகுதியையும் நல்ல ஈவனாக வர மாதிரி லேசாகவே தட்டி விட்டுடுங்க. ரொம்ப ஹார்டாக ப்ரெஸ் பண்ணாமல் லேசாக ப்ரெஸ் பண்ணாலே போதும். ஸோ நம்ம ஸ்டவ்வில் செய்ய போகிற ஃபத்தீர் ஈஸியாகவே செஞ்சுட்டோம். அதுக்கு அடுத்த 2 உருண்டைகளையும் பார்த்தீங்கன்னா ஓவனில் செய்ய போகிறேன். அதுக்காக வேண்டி ஓவன் ட்ரேலேயே இது மாதிரி ஆயில் பூசி பேக்கிங் பேப்பரும் போட்டு வச்சிருக்கிறேன். நம்ம முன்னே எப்படி செஞ்சோமோ அதே மெத்தடில் தான். பட் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டி ஷேப்பில் செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப வீடியோவை முன்ன செஞ்ச அதே ப்ராசஸிங் தான். மாவை தட்டி போட்டதுக்கு அப்புறம் ஃபோக் வச்சு இது மாதிரி நல்லாவே குத்தி விட்டுடுங்க. அதுக்கப்புறமா ஃபில்லிங்ஸ் எல்லாமே மாவில் ஈவனாக படுற மாதிரியும் வச்சுக்கொள்ளுங்க. அண்ட் மேல் மாவை பார்த்தீங்கன்னா பெட்டி ஷேப்லேயே தட்டி இது மாதிரி போட்டுக்கலாம். நீங்கள் என்ன மாதிரியான வடிவத்தில் ட்ரே எடுக்கிறீங்களோ அந்த ஷேப்லேயே மாவை தட்டி போட்டுட்டீங்க அப்படின்னா செய்ய போகிற ஃபத்தீர் ரொம்ப அழகாக பர்ஃபெக்டான ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். முக்கியமாக இது மாதிரி 2 மாவையுமே லொக் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோவில் பார்க்கும்போது வேணால் கஷ்டமாக இருக்கலாம். பட் நீங்கள் செய்யும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது மாதிரி நீங்கள் அந்த ஷேப்பை நல்லாவே சரி செஞ்சதுக்கு அப்புறமா மேல் பகுதியில் உங்களுக்கு என்ன வடிவத்தில் கட் பண்ணி எடுக்கணுமோ அதை லேசாக இது மாதிரி உள்ளுக்கு மாவு கட் பண்ணி படாமல் இது மாதிரி ஷேப் மட்டும் ஒரு ஸ்பூனாலேயோ அப்படி இல்லாட்டி கத்தியாலேயோ போட்டு விட்டுடுங்க. ஸோ இந்த மாதிரி மேல் பகுதிக்கு பெட்டி வடிவத்தில் ஷேப் போட்டிருக்கிறேன். இதை பொலிஷ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா மஞ்சள் கரு 2 எடுத்திருக்கிறேன். அது கூடவே வினிகர் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்டவ்வில் பன் செய்கிறதா இருக்கட்டும், எந்த ஐட்டம் நம்ம பேக் பண்ணுறதா இருந்தாலும் மேல் பகுதி அழகான கோல்டன் ப்ரௌன் கலராக கிடைக்காது இல்லையா? ஸோ நீங்கள் எப்போவுமே இது மாதிரி பன் ஐட்டம் செய்யும் போதும் சரி, அவனில் செய்ய போகிற ஐட்டம்னு ஸ்டவ்வில் செய்ய போகிறீங்களா இருந்தால் அதோட மேல் பகுதிக்கு இந்த மாதிரி 2 மஞ்சள் கரு, அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வினாகிரி, அது கூட பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கொள்ளுங்க. இது எல்லாத்தையுமே நல்லா ஃபோக் கொண்டு வச்சு நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு ப்ரஷ் வச்சு எல்லா பகுதியிலையும் படுற மாதிரி நல்லாவே ப்ரஷ் பண்ணி விட்டுடுங்க. இந்த டிப்ஸை நீங்கள் இதுக்கப்புறமா ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த ஐட்டம், முக்கியமாக இந்த பன் மாதிரியான ஐட்டம் நீங்கள் ஸ்டவ்வில் செய்யும் போதும் சரி, என்ன வகையான ஐட்டம் செய்கிறதா இருந்தாலும் சரி, அதோட மேல் பகுதி ஓவனில் செய்கிற மாதிரியே நல்ல அழகான கோல்டன் ப்ரௌன் கலராக உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணுன்றதுக்காக வேண்டி வெள்ளை எள்ளு தூவிக்கிறேன். நீங்கள் வந்து கருப்பு எள்ளும் இதுக்கு பதிலாக தூவிக்கலாம். ஸோ நான் செய்ய போகிற 2 ஃபத்தீருக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா பாலிஷ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா எள்ளு தூவிக்கிறேன். அதே மாதிரி வெள்ளை எள்ளோட கருப்பு எள்ளும் சேர்த்திங்கன்னா இன்னும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்ததாக இதை எப்படி பேக் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ முதலாவதாக நான் சட்டியில் செய்ய போகிற இந்த ஃபத்தீருக்கு ஒரு பெரிய அகலமான சட்டி எடுத்திருக்கிறேன். அதை நல்லா 10 நிமிஷம் இது மாதிரி ஹீட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா உள்ளுக்கு
சின்னதாக ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்திருக்கிற ஃபத்தீருடைய ட்ரே கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இன்னும் ஒரு சின்ன ட்ரே வச்சதுக்கு அப்புறமாவே அதை மேல் பகுதியில் வைக்கிறேன். அதுக்கப்புறமா அதுக்குள்ளே இருக்கிற சூடு வெளியில் போகாத மாதிரி மூடியில் இருக்கிற ஹோலை இது மாதிரி ஃபோயிலோ அப்படி இல்லாட்டி டிஷ்யூ வச்சோ மூடிக்கொள்ளுங்க. ஃபத்தீரை சட்டிக்குள்ளே வச்சதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் சரியாக 45 நிமிஷத்துக்கு நீங்கள் இதை பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அடிக்கடி மூடியை திறக்காதீங்க. திறக்கிறதுனால உள்ளுக்கு இருக்கிற சூடு வெளியில் போயிடும். அதே மாதிரி சூடு குறைஞ்சிட்டு அப்படின்னா மேல் பகுதி வேகிறதுக்கு அதிகமாக நேரம் எடுக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் மீடியம் ஃப்ளேம் அப்படி இல்லாட்டி அதை விட குறைவான ஃப்ளேமில் நீங்கள் செய்ய போகிற ஃபத்தீரை நல்லாவே இது மாதிரி ஸ்டவ்வில் பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஓவனில் செய்ய போகிற ஃபத்தீருக்கு சரியாக 200 செல்சியஸில் 20 நிமிஷம் அப்படி இல்லாட்டி 25 நிமிஷத்துக்கு வச்சு நல்லாவே பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. சட்டியில் பேக் பண்ணி எடுத்த ஃபத்தீர் பார்க்குறதுக்கு அப்படியே ஓவனில் பேக் பண்ணின மாதிரியே அழகான கோல்டன் ப்ரௌன் கலரில் நமக்கு கிடைச்சிருக்குது. நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் அந்த சட்டியில் இருக்கிற சூட்டிலேயே அந்த ஃபத்தீர் இன்னும் நல்லா பேக் ஆகிறதுக்கு மூடி போட்டு மூடி வச்சுக்கொள்ளுங்க. ஃபத்தீரோட சூடு நல்லா தணிஞ்சதுக்கு அப்புறமாவே இது மாதிரி கட் பண்ணி ஒவ்வொரு பீசஸாக எடுத்துக்கொள்ளுங்க. நான் வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா சூடோடு இருக்கும் போதே கட் பண்ணி இருந்தேன். பட் அப்படி இருந்தாலுமே நல்லா பர்ஃபெக்டாகவே ஒவ்வொரு ஷேப்பாக கட் பண்ணி வந்திருந்தது. சூடு நல்லா தணிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் கட் பண்ணும்போது நம்ம செஞ்சிருக்கிற ஃபத்தீர் உடையாமல் அதே ஷேப்பில் அழகான முறையில் நமக்கு கிடைக்கும். அண்ட் இந்த பீஸில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு அந்த மாவு எல்லாமே அழகான பதத்தில் நமக்கு கிடைச்சிருக்குது. இதை யாருமே சட்டியில் பேக் பண்ணினாங்க அப்படின்னு நம்பவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஓவனில் செஞ்சதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான முறையிலே வந்திருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கிற சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் இந்த சேனலில் நீங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். ஸோ இதே போல் இன்னும் ஒரு அழகான சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் வரை டேக் கேர். பை பாய்.